கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த திருச்சபையில் உங்களை பார்ப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? ஆமென். இந்த அரிய சந்தர்ப்பத்தை தந்த இந்த திருச்சபையின் போதகர், தலைமை போதகர் பாஸ்டர் டேவிட் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்றப்ப எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ பாஸ்டர். மகிழ்ச்சி. புத்தாண்டு துவங்கின பிறகு முதல் இப்போ வந்திருக்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் தாமதமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், வெரி லேட் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ த சேம் சொல்லுங்க. அப்போதான் ஒரு திருப்தி ஐயாவுக்கு. மகிழ்ச்சி. கொஞ்சம் பேர் வந்தாலும் எவ்வளோ பேர் வந்தாலும் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அருமையான சகோதரர் சொன்னார், 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். வந்துட்டாரு. 2 அல்லது 3 அவ்வளோதான். அதுக்கு மேலே எவ்வளோ பேரை நம்ம வந்துட்டோமே. அதனால ரொம்ப அருமையா, நோ டவுட், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆகையினால கொடுக்கப்பட்ட நேரத்தில் ரத்தன சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இருக்கிற இடத்துல தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அளவற்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த திருச்சபைக்கு அடிமையை கொண்டு வந்த நம்முடைய அளவற்ற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். போதகர் மூலமாய் அன்பு பிள்ளைகள், விசுவாசிகளை பார்ப்பது ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, தெய்வீக பக்தி பரவசத்தை எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நீர் உண்டாக்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் வார்த்தைகள், உம்மால் மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனம் ஒரு காலம் சலிக்காது. ஆமா ஆண்டவரே. அன்று once upon that small Samuel prayed like this, here I am Lord, speak to me. இதோ அடியேன் இருக்கிறேன், பேசும் கர்த்தாவே. அப்படி போல நாங்களும் கேட்கிறோம். ஒரு சிறு பிள்ளையை போல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட ஆதியிலே வார்த்தையா இருந்த அந்த தேவகுமாரன் இயேசுவின் ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எல்லாரும் என்னை உட்பட அடிக்கடி படித்து பழகின ஒரு புஸ்தகம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சங்கீதம். சரி, எத்தனை அதிகாரம்? 1. சங்கீதம் 1 கரெக்டா சொல்லுங்க. 90. எப்படி ஐயா? என்ன இது? இந்த நோட்டை கூட அந்த பாப்பா பார்க்கலையா? பிரைஸ் சொல்ல. அந்த பாப்பாக்காக எல்லாம் வெளிப்பாடு வரோம். கை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார். நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு சிலர் 1ன்னுவாங்க, சிலர் 23ன்னுவாங்க. இது எப்படி கிரிட்டிக்கலாக 91 சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் அந்த ஞானத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே 91 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பல தடவை பழகி படித்து, இன்னும் சொல்ல போனால் ராத்திரியில் ஜெபம் பண்ணிட்டு சங்கீதம் 91 படிச்சுட்டு தூங்குமான்னு சொல்லுவோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு சரியாக தூக்கம் வரல, பயமாக இருக்குதுனால சொல்லுவாங்க சிலர். ஜெபம் பண்ணிவிடுவோம். வெளிநாட்டில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கூட ஜெபம் பண்ணிவிட்டு சங்கீதம் 91 எடுத்து நல்லா படிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஆலோசனை. அது பல தடவை நம்ம படித்து பழகியிருந்தாலும் அதில் இருந்து சில ஆழமான கருத்துக்களை இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் பேசுவாராக. அல்லேலூயா. 91 11 12.
ஆ ம் போதும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் முழுசாகவே இன்னைக்கு ஸ்பெஷலாக வீட்டுக்கு போன பிறகு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி இந்த 91 சங்கீதத்தை நீங்கள் ஏற்கனவே பல தடவை படித்திருக்கிறீர்கள். ஆனாலும் இப்போ நான் சொன்னதுனால எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. கொடுக்கப்பட்ட நேரம் குறுகிய நேரம் தான். இதை 91 சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட புஸ்தகங்கள் ஏராளம் ஏராளம். 23 சங்கீதத்தை வைத்து எழுதப்பட்ட ஆவிக்குரிய புஸ்தகங்கள் ஏராளம். அதில் முதல் வார்த்தையே தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அந்த ஒரே வார்த்தையை வச்சு எழுதப்பட்ட புஸ்தகங்கள் ஏராளம். அடிமையே அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு 5-10 செய்தி தயாரிச்சிருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எவ்வளோ விளக்கம் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். வேத ஆராய்ச்சி, சில புஸ்தகங்கள், ஆவிக்குரிய ஆராய்ச்சி புஸ்தகங்கள், சில சர்ச் பண்ணி அவர் அவர் அந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் சொன்னார் இப்படியெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுபோல தான் இந்த 91 சங்கீதம் பல தடவை நம்ம படித்திருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காட்ஸ் ப்ரொடெக்ஷன், கர்த்தரின் பாதுகாப்பு. இந்த செய்திக்கு தலைப்பு என்ன பேரு? கர்த்தரின் பாதுகாப்பு, காட்ஸ் ப்ரொடெக்ஷன். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எல்லா வசனத்தையும் பாருங்க, ஆண்டவரே டைரக்டா லிங்க் பண்ணி காப்பாற்றுறத நம்ம பார்க்கலாம். எல்லா வசனமும். இந்த 2 வசனம் மட்டும் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறதாக நாம் பார்க்கலாம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்கள், தேவ தூதர்கள் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆவிக்குரிய உலகத்துக்கு வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் 2 தேவ தூதர்கள் உங்க கூட இருக்கிறாங்களாம். உங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் நீங்க தெரிவிங்க, ஆனா உங்களுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்க, வீட்டில் 10 பேர் இருக்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு 2 தேவ தூதர்கள் இருக்கிறாங்களாம். அப்போ வீட்டில் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறப்போ அவர் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களாம். தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஆண்டவருக்கு. நம்ம மொபைல் ஃபோனில் தகவல் கொடுக்குறோமா யாருக்குன்னா எதனா, அது மாதிரி தகவல் கொடுத்து கொண்டே இருப்பார்களாம் தேவ தூதர்கள். அதெல்லாம் நமக்கு மறைக்கப்பட்டது, இதுதான் உண்மை. சரி, அதே வீட்டில் குழப்பம், கோபம், ஒரு பக்கம் எரிச்சல், பிடிவாதம், மதிக்கிறது இல்லை, கணவனை மனைவி மதிக்கிறது இல்லை, மனைவியை புருஷன் அன்பு செலுத்துறது இல்லை, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வசனத்திற்கு புறம்பாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஏதாவது நடக்குமானால் தேவ தூதர்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். உங்களை பற்றி தகவலே துண்டிக்கப்படுமோ, ஆண்டவர்கிட்ட தகவலே போய் சேராது. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். நம்மளுக்குன்னு இருக்கிற தேவ தூதர்கள் இந்த பூமியில் 2, பரலோகத்தில் ஒருத்தர். எனக்கு ஒரு தேவதூதன் பரலோகத்தில் இருக்கிறாரு, தெரியுங்களா உங்களுக்கு? எனக்குன்னு நான் பண்ணுற ஜபத்தை பொற்கலசத்தில் போய் சேருது. நீங்கள் வேணா வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம், அது இப்போ டைம் இல்லை விளக்கம், அதையும் குறிச்சிக்கங்க. வெளிப்படுத்தல் 8ல் பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற ஜபம் நேராக போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது கிடையாது. பாருங்க, பூமியில், தமிழ்நாட்டில், ஒவ்வொரு மாநிலத்தில், அரசாங்கத்தில் சில சட்டங்கள் இருக்கிறது. அதுபோல பரலோக அரசாங்கத்தில் சில சட்டங்கள் இருக்கிறது. பரலோக அரசாங்கத்தில் சில சட்ட திட்டம் இருக்கிறது. நாம் செய்கிற ஜபம், உதாரணமாக இப்போ நான் ஜபம் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு தேவதூதன் அங்கே நிற்கிறாரு. இங்கே ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தேவதூதன் பொற்கலசத்தை வைத்துக்கொண்டு என் கிளைண்ட்டு ஜபம் பண்ண மாட்டாரா, என் கிளைண்ட்டு பவுல் ஜபம் பண்ண மாட்டாரா, அவங்க ஆவல் அதுதான் இருக்கும். அந்த ஜபத்தை அவங்க அங்கே பொற்கலசத்தில் வாங்கி வைக்கிறாங்க. அப்படிதான் இருக்குது பைபிளில். நாம் செய்கிற ஜபத்தை பொற்கலசத்தில் வாங்கி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அப்போ அது தூபமாக மாறுது. சின்ன விளக்கம் கொடுக்குறேன். குழந்தைங்களை குளிப்பாட்டினா இந்த சாம்பிராணியை போட்டு புகை உண்டாக்கி அந்த குளிப்பாட்டின குழந்தைய கொண்டு வந்து அப்படி நான் பார்த்துருக்குறேன். அப்படி அந்த புகையில் காட்டுவாங்க. அந்த சாம்பிராணி வாசனையாக இருக்கும். அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோல்டு ஆகிட்ட குழந்தைங்களுக்கு தலைகீழாக குப்புற அந்த குழந்தை முகத்தை அந்த சாம்பிராணி புகையில் காட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அந்த குழந்தை அழும், அந்த சாம்பிராணி புகை பட்டு
ஆனால் அந்த ஆகாத அந்த எச்சில் ஜொல்லு அப்படி சொல்லுவாங்களே, அது அப்படியே கொட்டும். அதெல்லாம் எடுத்து அம்மா போட்டுருவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். யோசித்து பாருங்க. அது போல இந்த சாம்பிராணி போன்ற புகை போன்ற அந்த ஜெப தூபம், அதுக்கு பேர் ஜெப தூபம், ஆண்டவருக்கு முன்னாடி அது அப்படியே எழும்புது. நான் எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கிறனோ அவ்வளோவும் அங்கே ஜப தூபம் ரொம்ப திக்க எழும்போம். கொஞ்சமாக ஜபம் பண்ணியிருந்தா அப்படி லைட்டாக எழும்போம். அப்போ மற்றவங்க எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம ரொம்ப குறைவாக தான் பண்ணுறோன்னு வச்சுங்க, அங்கே எல்லாருடைய கிளைண்ட்டுக்கு முன்னாடி நம்ம தேவத்துவம் ரொம்ப வருத்தப்படுவார். என்ன நம்ம ஆளு, என்ன நம்ம அன்பு மகள் இப்படி ஜபத்தை குறைச்சிட்டாங்களே அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்களாம். டெக்னிக்கலாக இல்லை, உள்ளதை சொல்கிறேன் பாருங்க. ஏன் சொல்கிறேன் இதன்னா, உங்களுக்குள்ளே ஜப வாஞ்சை வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் செய்கிற ஜபம் ஆண்டவர்கிட்ட ஜப தூபமாக போய் தேவதூதன் கையில் பொற்கலசத்தில், பொற்கலசம் சும்மா சாதாரண மண் பாத்திரம் அல்ல, பொற்கலசம். நம்ம மண் பாத்திரம், இந்த சாதாரண மண் பாண்டங்களில் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ இந்த மண்பாண்டமாகி இந்த சரீரத்திலிருந்து பொங்கி எழுகிற அந்த ஜபம் அங்க இருக்கிற பொற்கலசத்தில் போய் சேருது. அல்லையே சொல்லுங்க. ஆண்டவரே என் கிளைண்ட் பண்ண ஜபம் அப்படின்னு நம்ம தேவத்தோதான் கொண்டு போய் அங்கே நீட்டுவார். நமக்கு பரலோகத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்டு பாருங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர், ஏசுதான். ஆனாலும் அடுத்த ஒருத்தர் சபார்டினேட்டர் வச்சுக்கிறார். என் கிளைண்ட்டு பண்ண ஜபம் அப்பா பாருங்க. அப்பா அதை பார்க்குறப்போ ஏசு அப்பாவுக்கு தெரியும் அது என்ன ஜபம்னு. நமக்கு அது புகை ஜப தூபம், அவ்வளோதான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அந்த ஜப தூபத்தை பார்க்கிற ஆண்டவர் இது என்ன ஜபம்னு அவருக்கு தெரியும். இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க பரலோகத்தில் நம்ம ஜபம். இவ்வளோண்டோ ஒரே நொடியில் முடியுது. இது இன்னும் ஆச்சரியம். போய் மேலே சேரணும், அதுக்கப்புறம் எத்தனை மாதம் ஆகுமோ, எத்தனை நாள் ஆகுமோ சேங்ஷன் ஆகிறதுக்கு, அப்படி இல்லை. இந்த ஜபத்தை பார்க்கிற கேட்கிற கர்த்தராகிய தேவன் 10 காரியத்துக்கு நீங்கள் ஜபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 காரியம் சாங்ஷன் அப்பே பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்க. மீதி 5 டிலே பண்ணுமா தேவத்தோதனே, இதை 5 வேணாம் அவங்களுக்கு இப்போன்னுவார். அங்கே பேசிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. நான் இந்த காரியத்துக்கெல்லாம் ஜபம் பண்ணேன், கர்த்தர் என் ஜபத்தை கேட்கவே இல்லை, 5 தான் நிறைவேறிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை 5 இன்னும் நிறைவேறல, ஏன்னு தெரியலன்னு நினைக்கலாம். ஆண்டவருக்கு தான் தெரியும். சிலது அந்த நேரத்துக்கு வேண்டாம் மகளே மகனேன்னு சொல்லுவார். நமக்கு ஒருவேளை அந்த நேரத்தில் அது கசப்பாக இருக்கலாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். ஒருவேளை தனிமையாக நீங்கள் உணரலாம், தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கலாம், வனாந்தர பாதை மாதிரி இருக்கலாம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதிக்கிறாரு, ஏன் இப்படி எல்லாரும் பகைக்கிறாங்க, துரைத்தன அதிகாரங்கள், எத்தனை பிரச்சனை. ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு அர்த்தம். மகனே கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகாதே, கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். அது என்ன அர்த்தம்? ஜபத்தை கேட்கிற மாதிரியே தெரியாது. என்ன ஆச்சு, ஆண்டவர் கண் மூடிட்டாரா, கைவிட்டாரா? இல்லை, சற்று தாமதப்படுத்துவார். இன்னொரு உதாரணம் சொல்றேன். உங்க குழந்தைங்க வளர்றாங்க, கத்தி கேட்குது, பிறந்த உங்க பையன் கத்தி கேட்குறான், கொடுத்துருவீங்களா? அதை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஷார்ப்பான பகுதியில் அப்படியே போட்டு அமுத்திடுவான். ரொம்ப பளபளப்பாக இருக்குதே அப்படின்னு குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பாருங்க சார். ஃப்ளைட்டில் பார்த்துக்கிறீங்களா? ஃப்ளைட்டில் வந்தவங்களுக்கு தெரியும். நம்மலாம் பயந்துக்கிட்டு போயின்னு இருப்போம். அந்த குழந்தைங்க இந்த மேகத்தை, அந்த கண்ணாடி வழியாக மேகத்தை பார்த்துட்டு குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது கண்ணாடி இருக்குது, குதிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பாருங்க, குதிச்சா நம்ம செத்து போயிடுவோம். எவ்வளோ, எத்தனை அடி, எத்தனை 1000 அடி உயரத்தில் பறக்குது ஃப்ளைட்டு. அதெல்லாம் இன்னும் அமெரிக்காவுக்கு போகிற ஃப்ளைட்டெல்லாம் ரொம்ப டாப்பில் மேலே போயிடும். ரொம்ப மணி நேரம் ஓடுற ஃப்ளைட்டு எல்லாத்த விட அது பார்க்கறதுக்கு அவ்வளோ கண் கவர்ந்த காட்சியாக இருக்கும். இந்த மேகங்கள் எல்லாம் மல்லிகை பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். வெள்ளை கலரில், வெள்ளை கலரே கிடையாதுல்ல, வெள்ளை நிறத்தில் வெள்ளையாக காட்சி அளிக்கும். நமக்கு ரசிப்போம். ஒரு பக்கம் உருப்படியாக போய் சேரணுமே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் குழந்தைகள் பாருங்க அப்படியே துடிப்பாங்க, என்ன விடுங்க நாங்கள் போகணுன்ற மாதிரி. ஆனால் பெற்றோர் விட்டுருவாங்களா? ஆசைப்பட்டா, பசங்க ஆசைப்பட்டா விட்டுருவாங்களா? அதுபோல தான் கத்தி குழந்தை கேட்டால் கொடுத்துருவாரா அப்பா? வளரணும் சொல்லுங்க எல்லாரும்,
வளரணும். கத்தியை பற்றி கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். இந்த இடத்துல நீ கை வச்சனா அர்த்தகம் அப்படின்னு சொல்லி கத்தியை தான் கையில் பிடிச்சிக்கிட்டு கைப்பிடியை கொடுப்பாரு. கரெக்டா? கைப்பிடியை மட்டும்தான் பிடிக்கணும். இப்போ வெட்டு எதையோ ஒன்று கொடுப்பாங்க, வெங்காயமோ கத்திரிக்காயோ இதை கொடுத்து இஷ்டத்துக்கு வெட்டுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. கூட பாதுகாப்பு கொடுப்பாங்க பாருங்க. தப்பாக வெட்டிடக்கூடாது, அப்படியே தான் பிடிக்கணும், இப்படி திருப்பிடக்கூடாது, இப்படி திருப்பக்கூடாது, அந்த ஷார்ப் மேலே வரக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் வளர 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 அப்பா எப்படி கொடுப்பாரு கத்தியை தெரியுமா? அப்படியே கொடுப்பாரு. என்ன குழந்தை வளர்றான், கற்றுக்கிட்டான், கத்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான், அப்படியே கொடுப்பாரு. அவன் கரெக்டாக வாங்கிக்கிட்டு அந்த கைப்பிடியை மட்டும் அவனே பிடிச்சி வெட்டுவான். அப்போ அவன் வளர்றான். இன்னும் நல்லா வளர்ந்த பிறகுன்னா திரும்ப பண்ணுவார், அப்பா கேட்ச் அப்படின்னு அந்த கத்தி அப்படி போடுவார். சர 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 சரான்னு பல்ட்டி அடிச்சு 10 பல்ட்டி 20 பல்ட்டி அடிச்சு போய் அந்த கத்தி அவன் கையில் கரெக்டாக கைப்பிடி பிடிப்பான். அவ்வளோ பக்குவமாயிட்டான் பையன். அதே போலதான் எது எது உங்களுக்கு இப்போ தரணும், எது எது அடுத்த மாதம் தரணும், எது எது அடுத்த வருஷம் தரணும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. கம் டு த பாயிண்ட். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காத்துக்கொள்ள உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். தூதர்களுடைய பணி பின்னாடி சொல்லுவோம் பாருங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அருமையான ஒரு வார்த்தை. தெரியாம இடறி தவறி விழுந்தால் அப்பா இயேசுவே கண்டிப்பா காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்றல கீழே விழுந்துட்டீங்களா உயிர் போவாத பார்த்துக்குவார். ஏதோ ஆக மொத்தம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். என் கண்ணால பார்த்தேன். கோயம்புத்தூர்ல ஐபிஎஸ் சபை அடிக்கடி என்னை கூப்பிட்டு யோபு ஞான பிரகாசம் ஐயா உயிரோடு இருந்தப்போ பயன்படுத்துவார். அவங்க மகன்களும் பயன்படுத்துவாங்க. சாட்சி உள்ளவங்க யாருன்னா சாட்சி சொல்லுங்கன்னாரு. அப்போ 4-5 பேர் சொன்னாங்க. அதில் ஒரு சகோதரி தன்னுடைய குழந்தையை தோல் மேலே வச்சுக்கிட்டு சாட்சி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தை தான் மெயின் ஆக்டர். ஒரு 2.5-3 வயசு இருக்கும். 4 அடுக்கு மாடி மேலே இருந்து குழந்தை கீழே விழுந்துட்டான். எத்தனை அடுக்கு? ஐயோ அவ்வளோதான் என் குழந்தைன்னு நான் போய் பார்த்தா வழக்கம் போல் அவன் விளையாண்டு இருக்கிறான்றாங்க. அந்த குழந்தை வழக்கம் போல் ஒன்றுமே தனக்கு நேரிடாதபடி அவன் விளையாடி கொண்டிருந்தான். அந்த குழந்தை தான் அந்த குழந்தை அப்படின்னு காட்டுறாங்க சாட்சி. அல்லே சொல்லுங்க. அப்போ குழந்தைகளுக்கும் தேவ தூதர்கள் பாதுகாப்பு இருக்கிறது. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கண்ணால் பார்த்துருக்கிறேன். 48 ஆண்டுகள் நான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், ஊழியமும் செய்கிறேன். சிலருடைய அனுபவ சாட்சிகளை கேட்குறப்போ நான் உண்மையாகவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எங்கள் வாழ்க்கையில் நேரிட்ட எத்தனையோ ஆபத்துகள் கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார். விஷப்பூச்சிகள் கடிக்க வந்த நேரத்தில் கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலை நாங்கள் அப்படி கடந்து போயிருப்போம், இங்கே விழுந்திருக்கோம் நிறைய முறை. ஒரு முறை நாங்கள் நான் என் மனைவி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு. இருங்க ஒரு நிமிஷம். நாமக்கல்ல ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏற போகிறோம். சேலத்துக்கு வரணும். நாங்கள் சேலம் வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வரணும், இது வேலூருக்கு வரணும். அப்போது சேலத்துக்கு வரத்துக்கு பஸ் ரெடியாக புறப்பட்டுச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வருது. நான் சொன்னேன், அம்மா இதில் ஏறிடலாம். அது என்னன்னு தெரியல, வேணான்ட்டாங்க. நல்லா கவனிங்க. என் மனைவி என்ன சொன்னாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. ஏன் என்னாச்சு உனக்கு, நம்ம போய் சீக்கிரம் சேரலாம்ல. இல்லை அது என்னன்னே தெரியலிங்க, இதில் வேண்டாம், அடுத்த பஸ்ஸுக்கு போகலான்ட்டாங்க. நீ நான் பெரிய தீர்க்குதர்ச்சியா நம்ம உடனே கேட்குறது. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லலை, என் மனசாட்சிக்கு அது என்னன்னு தெரியல, இதில் விருப்பம் இல்லை. இத்தனைக்கு நல்லா தான் இருக்குது பஸ், இடமெல்லாம் இருக்குது. சரி மனைவி சொல்லுது, கேட்போம் என்ன இப்போ அர்ஜென்ட்டுன்னு சொல்லி நான் வேண்டாம் வெறுப்பாக தான் நின்றுட்டோம். அது போயிடுச்சு. நான் மறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ கூட அடுத்த பஸ் வந்தது. என்ன ஏம்மா சொல்கிறான்னா, இதில் போகலான்னா. ஏறி உக்காண்டோம். என் மூஞ்சி வெந்துன்னு தான் இருக்குது. என்னங்க கோவம் இல்லை, இன்னத்துக்கு அப்படி சொன்னேன்னு தெரியல, நீ ஏன் அதிலே போயிருந்தா கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி போயிருக்கலாம் இல்லையா. சரி என்னமோ தெரியாமல் சொல்லிட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மன்னிச்சு மறந்துட்டேன். நாமக்கல்லுக்கும் சேலத்துக்கும் இடையில பாதியில் என் மனைவி இதில் ஏற வேண்டான்னு சொன்னாங்களே, அந்த பஸ் உருண்டு கிடக்குது.
ஒரு 5-6 பேர் அவுட்டு. சிலர் கையை உடஞ்சி கால் உடஞ்சி அழுதுன்னு கெடுக்குறாங்க. எங்கள் டிரைவரை நிறுத்திட்டார். ஏன்னா எல்லாம் கிடக்குது. ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நிறுத்திட்டார். நானும் இறங்கி ஓடினேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன். யார் யார் என்ன ஆச்சு என்ன எது நம்மளால் முடிஞ்சது. அதுக்குள்ளே அந்த வேனெல்லாம் வந்தது. அந்த சொந்தக்காரங்களெல்லாம் வந்து அழுதுன்னு கெடுக்குறாங்க, கத்திக்கிட்டு கெடுக்குறாங்க. செத்து போயிட்டுங்களை தூக்கி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. யோசிக்கிறேன், எந்த மூஞ்சை வச்சுன்னு இப்போ என் மனைவியை நான் பார்க்கறது அப்படின்னு. என் மனைவி என்னமோ எட்டி பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. பெண்கள் யாரும் அவ்வளோவா இறங்கி வரல. நான் வந்து கை கொடுத்து, சாரிம்மா, உண்மையாகவே நீ சொன்னதை இப்போ நான் உணர்றேன். நம்ம உருப்படியாக போய் சேர்ந்துருக்க முடியாது இல்லையா, ஆண்டவர் தான் தடுத்து நிறுத்தினார் உன் மூலமா. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதனால சில நேரங்களிலே மனைவி சொன்னாலும் புருஷன் சொன்னாலும் என்னன்னு தெரியலன்னு அமைதியாக ஒத்துக்குங்க. நல்லதுக்காக தான் இருக்கும். சில டைம்ல சொல்றவங்களுக்கே தெரியாது ஏன் சொல்றாங்கன்னு. தேவன் தாமே விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நமக்கே ஒரு அந்த இஷ்டம் வரணும். காலையில் இதே சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் யானை கவுனி மெயின் ரோடு, அங்கே ஒரு சர்ச்சு. அதுக்கு தான் பாஸ்டர் செல்வராஜ்னு ஒரு அண்ணன், நம்ம ஐயா மாதிரி தான் அண்ணன் மாதிரி. அவர் ஒரு 4 மாதம் முன்னாடியே இன்றைய தேதியை புக் பண்ணி வந்துருங்க பிரதர், நீங்கள் போன வருஷம் வந்தீங்க, அதோட நான் இடையில கூப்பிடல, இந்த முறை வந்துருங்க அப்படின்னு புக் பண்ணார். ஒத்துக்கிட்டேன். அப்புறம் காலையில் 8 மணிக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, மத்தியானம் 2, 4, 5 அப்படி ஆகுது. நம்ம பாஸ்ட் ஐயா ஞாபகம் வந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்ட் அண்ணா ஸ்தோத்திரம், இந்த மாதிரி காலையில் சென்னையில் இப்படி நடக்குது, மாலையில் உங்கள் சர்ச்சில் ஆராதனை நடத்துகிற வழக்கம் உண்டானேன், நடத்துகிறோன்னாரு. நான் வந்துடுறேன்னே. நானே தான் கேட்டேன் இந்த நாள், ஏன்னா சென்னைக்கு வரவே வர்றோம், உடனே ஓடிவிட்டா எப்படி, கொஞ்சம் அடுத்த ஒரு ஊழியம் செய்யலாமே. அதான் சுவிசேஷகர்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும் எப்போ. வாங்க, ஆனால் ஜனங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க, காலையில் வர்ற மாதிரி நிறைய பேர் வரமாட்டாங்கன்னாரு. என் கண்ணு முன்னாடி 10 பேர் இருந்தால் போதாண்ணே, நான் பேசுகிறேன்னே. 10 பேருக்கு மேலே இருக்கிறீங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படியா, வாங்கன்ட்டார். ஆனால் சில ஊழியக்காரர் எவ்வளோ பேர் வருவாங்க, இதுக்கு நானே தான் வர்றேன்னு சொல்லுவாங்க. ஒத்துக்கின பிறகு எவ்வளோ பேர் வருவாங்க என்ன ஏதுன்னு நமக்கு அப்படி இல்லை. எல்லா ஆத்துமாக்களும் விளையாட பெற்றது. 4 பேர் என் முன்னாடி உக்காந்துருந்தா கூட நான் பேசுவேன். வார்த்தை தானே முக்கியம். ஒரே ஒரு ஆத்மாவை தேடி இயேசு போனார், ஒரே ஒரு ஆத்மாவை தேடி பிலிப்பு போனார். நம்ம அவங்கள விட ஒஸ்தியா, நம்மளும் போனோம். ஒரே ஒருத்தர் வந்தாலும் நம்ம போனோம், தேடியும் போனோம், வந்தாலும் சொல்லணும். அதனால தான் வந்தேன். ஒரு அன்பு ஐக்கியம். பிரசங்கம் பண்ணுறது 2வது விஷயம். ஒரு வருஷம் கழிச்சு பாஸ்டர் அண்ணன் தான் பார்க்குறோம்ல, அதனால் அது ஒரு திருப்தி. பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது, அவர்கள் பேசும் பொழுது அவர்களையும் அறியாமல் ஏதோ ஒன்று நடக்கும். உள்ளத்தில் ஒரு ஆறுதல், மன அமைதி, ஒரு திருப்தி. பக்தர்கள் பரிசுத்தவான்கள் அந்த காலத்திலேயே, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, பல மைல்கள் நடந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார்கள். இப்போனாலும் எவ்வளோ வாகனங்கள் வந்துருச்சு. அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. நடந்து போய் ஒரு ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரை காண நடந்து போய் பார்த்து கட்டி தழுவி அன்பு செலுத்தி அங்கே தங்கி இருந்து அவங்களோட ஐக்கியப்பட்டு, ஊழியம் இருக்குதோ இல்லையோ அந்த அந்த அன்பு ஐக்கியம், குடும்ப அன்பு ஐக்கியம். அப்படி ரிலாக்ஸாக இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு, சரி பிரதர் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த வயசு ஆகிக்கிட்டே போகுது. ஒரு காலத்தில் இந்த ஊழியர்கள் ஐக்கியம் அதெல்லாம் நான் போகிறதில்ல. இப்போ என்னன்னு தெரியல, 7 ஊழியர்கள் ஐக்கியத்தில் நாங்கள் இருக்கிறோம். 7 ஊழியர்கள் ஐக்கியத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு மாதம் மாதம் சந்தாவும் கட்டுறோம். நாங்கள் போகிறோமோ இல்லையோ, எங்கன்னா ஊழியத்துக்கு போயிட்டா போக முடியாது, எங்கேயும் போகலன்னா வந்துடுவோம், உட்காந்து இருப்போம், பேசிட்டோம். பிரசங்கர் வந்திருக்கிறாரு, அவர் பேசிட்டோம், அவர் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசுவார். நான் பிரசங்காரு ஊழியக்காரு 48 வருஷம் நான் போதிக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், அந்த பிரசங்கத்தை நான் ஏன் கேட்கணும் அப்படி நினைக்கவே மாட்டேன். நானும் நோட்டு எடுப்பேன், இன்ஸ் எடுப்பேன். என் சிறு பருவம் முதல் இன்று வரைக்கும் நோட்டு எடுத்து மற்றவங்க பிரசங்கத்தை நான் இன்ஸ் எடுப்பேன். இந்த நான் பிரசங்கம் பண்ணுறப்போ நோட்டு எடுத்து பேனா எடுத்து எழுதுறாங்களே, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் பேனாலாம் வாங்கி கொடுப்பேன். இப்போ இல்லை, முதல்ல சொல்லிடுறேன். சில இடத்துல வாங்கிட்டு போயிட்டு கொடுப்பேன். அந்த படிக்கிற பசங்களுக்கு நோட்டே கூட வாங்கிட்டு போய் சில இடத்துல கொடுப்போம்.
அது ஒரு ஹேபிட், பழக்கமாயிருச்சு. ஓகே, இப்போ பார்க்கலாம். 91:1 உன்னதமானவர், த மோஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு அர்த்தம். உன்னதமானவர் என்றால் த மோஸ்ட் ஹையஸ்ட், மறைவில் சீக்ரெட் பிளேஸ். மறைவில் என்றால் சீக்ரெட் பிளேஸ். இதை கூட புட் ஆஃப் திஸ் அப்படி வேறு எதையுமே நம்பாமல் உன்னதமானவராகி தேவனை மட்டும் நம்பி விசுவாசத்து அவருடைய மறைவில் என்றால் ஒளித்து வைக்கிறார், பாதுகாக்கிறார். முழு நம்பிக்கை நான் அவர் மேல் வைக்கிறேன், கர்த்தரின் பாதுகாப்பு என்னோடு கூட இருக்கிறது. அப்படி விசுவாசிக்கணும். கர்த்தரைய நம்புறீங்களா? கர்த்தரையே நம்பு. என்ன நடக்குமோ அவங்க கிட்ட கொஞ்சம் உதவி கேட்கலாம். கர்த்தர்கிட்ட கேட்டீங்க 10,000, அப்படியே ஜெபம் பண்ணே இருங்க. நல்ல காரியத்துக்கு கேட்குறீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார், அதுக்குரிய ஆலோசனை தருவார். அப்படி கூட யாருக்கிட்ட கேட்கணும் அப்படியெல்லாம் ஆலோசனை கொடுப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பதிலாக வாங்குறது கொடுக்கறது மனித இயல்பு. இயேசு கிறிஸ்துவே பேதுருக்கிட்ட, பேதுருவே உன் படகை எனக்கு தருவாயா கேட்டார். தேவகுமாரன் இயேசுவே கேட்டார், கேட்டு வாங்கினார். பிதா நினச்சிருந்தா, மகனே அவங்கிட்ட போய் எதுக்கு நீ படகு கேட்குற, நான் உனக்கு தங்க படகு அனுப்புகிறேன், வானத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து அதில் உக்காந்து கடலில் கொஞ்சம் தள்ளி போய் நீ பேசு போதி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, மனித நேயம் என்ன? இல்லாத பொழுது கேட்டு வாங்குவதும் இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு கொடுப்பதும். அதைத்தான் இயேசு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அவர்கிட்ட ஒன்றும் இல்லை என்பதற்காக அவர் அங்கே கேட்கல. இப்போ 7ஆம் நாள் தேவனாகி கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னு இருக்குது. சர்வத்தையும் படைத்த தேவனுக்கு ஓய்வு தேவையா? அவரே தேவன், சர்வ வல்லமை பொருந்தியவர், அவருக்கு ரெஸ்ட் தேவையா? ஆனால் ஏன் ஓய்ந்திருந்தார்? நம்ம அதை கடைபிடிக்கணும்னு சொல்லி அவர் நம்மை போல மனித தன்மையில் அதை கடைபிடித்தார். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இயேசு ஏன் எடுத்தாரு? அவர் நான் ரட்சிக்கப்பட்டாரா? அவர் நான் பாவம் செய்துட்டு அப்புறம் பாவ மன்னிப்பு கேட்டு கதறி அழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுத்தாரா? பாவ மன்னிப்பை கொடுக்கறதே இயேசுனா, அவருக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? யோசிக்க தோணுதில்லை. யோவான் ஸ்நானகன் கேட்குறாரு, போதகரே நான் உம்மிடத்தில் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? இயேசு சொல்றாரு அழகான ஒரு வார்த்தை, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. என்ன அர்த்தம்? என்னை பின்பற்றி வருகிற அடுத்த சந்ததி இந்த வழியாக தான் வரணும். எடுத்துட்டீங்களா? பேப்டிசம் எடுத்துட்டீங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானத்தை பற்றி நான் கேட்கிறேன். சின்ன குழந்தையிலே தெளித்தது அதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் பிரதிஷ்டைக்காக அப்படி ஒரு சென்டிமெண்ட் சில சபைகளிலே வைத்திருந்தார்கள். அது நடந்து முடிந்த விஷயம். அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வசனத்தை படித்து, ஓஹோ ஞானம் ப்ளஸ் ஸ்நானம், ஒருத்தனுக்கு ஞானம் வந்த பிறகுதான் ஸ்நானம். ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு குழந்தைக்கு கர்த்தருக்கு பயப்படுறது என்றால் என்னவென்றே தெரியாது. அது குழந்தை, அது ஏற்கனவே தேவ சாயல். சிறு பிள்ளைகள் கர்த்தரால் நேசிக்கப்படுகிறார்கள். அது வளர்ந்து பாவம் என்ன பரிசுத்தம் என்ன ஞானத்தை பெற்று கர்த்தருக்கு பயந்து நம்ம இனிமே பரிசுத்தமாக வாழணும்னு உணர்ந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு போதகர்கிட்ட அதுவே கேட்கணும். அவங்க அப்பா அம்மா கேட்கக்கூடாது. ஐயா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஞானஸ்நானம் தேவை, எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள்னு தெளிவாக கேட்கணும். அதை பற்றி கேள்வி போதகர் கேட்டால் பதில் சொல்லணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சிலருக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி போதகர் உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி நடத்துவார். ஞானஸ்தானம் என்றால் என்ன, அது ஏன் பெறுகிறார்கள், அது பெற்றால் என்ன, அப்படியெல்லாம் கொண்டு போவாங்க. ஹீலிங் ஆகிறதுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு ஞானஸ்தானம் கிடையாது. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஞானஸ்தானம் தேவை. அது குழந்தைக்கு தெரியுமா? எனக்கா என்னது அது அப்படிதானே கேட்கும். அதனால்தான் அது செல்லாது. அது பக்தியில பெற்றோர் வளர்ப்பதற்காக அவங்களுடைய உடன்படிக்கை இருக்கலாம். பைபிள் அதுக்கு ஆதாரமும் கிடையாது. பிரதிஷ்டை பண்ணினார்கள். இயேசுவை தேவாலயத்தில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் கொண்டு போய் குழந்தைக்கு பெயர் வைத்து பிரதிஷ்டை பண்ணினார்கள். அந்த குழந்தை செத்து பழிச்சுன்னா அதை ஊழியத்திற்கு அர்ப்பணித்து பிரதிஷ்டை பண்ணி பேர் வைப்பார்கள். நான் பீகார் முசாபானியில் பிறந்தேன், வட இந்தியாவில். என் பேர் பழைய பேர் வேலாயுதம், அப்பா பேர் பாலாஜி, அம்மா பேர் ஆண்டாள். ஒரு 3 வயசில் நான் செத்து போயிட்டேன். ஐயா மாதிரி ஒரு ஊழியக்காரர் அந்த வழியாக போயின்னு இருக்கிறார்.
பீகார் முசாபானியில் அந்த காலத்திலே சிபிஎம் சபை இருந்திருக்குது, இன்னைக்கு இருக்குது. என்னடா இது சத்தம் போட்டு அழுதுன்னு இருக்கிறாங்களேன்னு அந்த போதகர் வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா சொந்த பந்தங்களுக்கு இயேசு பற்றி சில வார்த்தை சொல்லி ஆறுதலுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறார். இந்த பிரார்த்தனை அவர் பண்ணுற நேரத்தில் தான் நான் உயிரோடு எழுந்துட்டேன். இப்போ தான் கை தட்டணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த அற்புத காட்சியை கண்ட என்னுடைய பெற்றோர் அன்றைக்கே இயேசுவின் பிள்ளைகளாக மாறி வீட்டிலே மாட்டி வைத்திருந்த அத்தனை விக்கிரக படங்களையும் தூக்கி வீசி எறிந்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த சண்டேவே என்னை ரெடி பண்ணி அந்த ஜபம் பண்ணிட்டு போன அந்த போதகர் சிபிஎம் சர்ச்சுக்கு என்னை கொண்டு போயிருக்கிறேன். அப்போ ஐயா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏசப்பா பையனை உயிரோட காப்பாற்றிட்டாரு, மேற்கொண்டு என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயான்னு எங்கள் அப்பா அம்மா கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், குழந்தைய உயிரோடு எழுப்பிட்டார், அந்த குழந்தைய ஏசப்பா ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணி ஜபம் பண்ணலாம், உங்கள் 3 பேருக்கும் பேரை மாற்றலாம், இனிமேல் தொடர்ந்து வாங்க, பிரசங்கத்தை கேளுங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும், பக்தியில் வளரணும்னெல்லாம் அந்த ஐயா சொல்ல எங்கள் அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்கிட்டு அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி செத்து போன குழந்தைய உயிரோடு எழுப்பிட்டீங்க, இந்த குழந்தை வளர்ந்து உடைய ஊழியத்தை செய்யணும் சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜபம் பண்ணார். பாலாஜியாக பிறந்த எங்கள் அப்பா ஜான், ஆண்டாளாக பிறந்த எங்கள் அம்மா மேரி, வேலாயுதமாக பிறந்த நான் பவுல். அல்லேலூயா சொல்லுங்க. வேலாயுதமாக பிறந்த என்னை இயேசு ரட்சித்து அவருக்கேற்ற ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார். வேல் இந்து பேருன்னு சொல்றீங்க நிறைய பேர், இல்லை வேல் என்னவே ஐயோ அது மாதிரி சொல்லாது, சாமுவேல், இம்மானுவேல், முட்டை ஆளு கொண்டு சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல், இம்மானுவேல் நான் சொல்லிட்டேன். இஸ்ரவேல், சூப்பர். ஐயா தலையை சொல்லிறாரு, சொல்லி பாருங்க எதனா ஒன்று வருதா? யோவேல், சூப்பர், மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மனுவேல், இம்மானுவேல் தனி, அதை பாதியா பிரிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேரை தான் நம்முடைய கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவங்க எடுத்து அவங்க வேற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் நம்ம அவங்களோட சேர்ந்து ஒன்றித்து போய் எல்லாம் சாப்பிட்டு கிப்ட்டு அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அப்போ நம்ம கர்த்தர், ஏகோவா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இயேசு சாமி, எம்பெருமான் இயேசு அப்படியெல்லாம் சொல்லணும். அவங்க லாங்குவேஜில் போயிடணும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்க, ஜாஸ்மின்னு இங்கிலீஷில் இருந்தால் கிறிஸ்துவ பொண்ணான், அதே தமிழில் மல்லிகான்னு தான் இந்துவான். ஏன் தமிழ் தான் வெய்ய என்ன குறைஞ்சிட போற? 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லலாமே. சண்முகம், ஐயோ ஐயோ ஐயோ, சன், சூரியனை போன்ற முகமுள்ளவர் இயேசு. பைபிள்ல வருது, சூரியனை போன்ற முகம், முகம், சண்முகம். பைபிள் பேர் தான் அது. பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ்ல வந்துருச்சு. நடராஜா, இயேசு ராஜாதி ராஜா, அவர் சிலுவை தூக்கி கொண்டு நடந்தார் கல்வாரி மலைக்கு, அதான் நடராஜா. முனுசாமி, 3 சாமி, பிதா, குமாரன், பரிசுத்தாய், திரியேக தேவன். அப்படி நிறைய இருக்குது. கிறிஸ்தவத்தை சார்ந்துதான் அவங்க அப்படி பேர் வச்சாங்க. இது நிறைய பேர் மறந்துட்டோம். நம்ம பேர் மாத்துறதுனால ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு பக்தியில் பாஸ்டரை மாற்றினாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு மாற்றினாரு, எனக்கு மாற்றினார், அது வேறு விஷயம். செத்து பழிச்ச குழந்தைக்கு பைபிள் பேர் வைக்கலாம். ஞானஸ்தானம் பெறப்போ பாஸ்டர் பேர் கேட்பார். ஜென்ரலான பேர் இருந்தால் அப்படியே விட்டுருவாங்க. அது ஒரு மாதிரி இருந்தால் கிறிஸ்துவ பேர் வைக்கிறாங்க. சரி இருக்கட்டும், எப்படினாலும் சரி, ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். அதான் நம்மளை பரலோகத்தில் பெரியவங்களா மாற்றும். அல்லேலூயா. அப்போ உன்னதமானவரின் மறைவில் ஆண்டவர் பார்த்தீங்களா, உன்னதமானவர் நடக்கிற the God's secret of God's secret of most high under the shadow of Almighty. Almighty God, our God is Almighty God. உன்னதமானவர் அப்படிதான் சொல்றாங்க. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். மோஸ்ட் ஹை, இயேசுவை தவிர யாருமே கிடையாது. மோஸ்ட் ஹை. எந்த தெய்வத்தையும், விவேகானந்தர் சொன்னாரு, எந்த தெய்வத்திற்கும் ஒப்பாக இயேசுவை மதிப்பிடாதீர்கள், அவர் எல்லாரையும் கடந்தவர். உங்களுக்கு மோட்சம், முக்தி அடைய வேண்டும் என்றால் இயேசுவை நம்புங்கள், அவரை வணங்குங்கள். விவேகானந்தர் கிறிஸ்தவர்கள் லிஸ்ட்ல இல்லாத
ஒரு துறவி சொன்ன வார்த்தை இது. இயேசுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். பாரதியார் பற்றி படிச்சிருக்கிறீங்களா? இதுல பாட புஸ்தகத்தில் அவர் இயேசுவை பற்றி அழகா பாடி இருக்கிறார். அது எனக்கு ஞாபகத்தில் வரல. மரித்தார், அது கவிதையில் அவர் சொல்றார். மரியாளின் மைந்தர் அப்படியெல்லாம் வருவாங்க. எத்தனையோ சாமிங்க, எத்தனையோ சன்னியாசிங்க, எத்தனையோ சாமியாருங்க எங்க எங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லிட்டு, இயேசு செத்தார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார், மகதலேனா மரியாளுக்கு முதல் முறை காட்சி அளித்தார். அப்படி அவர் கொண்டு போறார் கவிதையில். கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன், திரைப்பட படங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதுகிற கண்ணதாசன், அவரு இயேசு காவியம்னு ஒரு பெரிய புஸ்தகமே எழுதினார். நான் அதை ஒரு இடத்துல இருந்து ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். இயேசு பிறந்ததுல இருந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து மறுபடியும் வர்ற வரைக்கும் எழுதியிருக்கிறார். இயேசு மறுபடியும் வருவார், இயேசுவை நம்புவோமே, அப்படிதான் அவர் முடிக்கிறார். ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாராம், இரவா காவியம் இன்னும் நான் எழுத போறான்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தாங்க. இவரு உடம்பு கொஞ்சம் சிக்கானப்போ இந்த இரவா காவியம், இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு பக்கமும் கவிதையா இருக்கும், கவிதையா இருக்கும். ஒண்ணு கூட உரைநடையில் இருக்காது, ஃபுல்லா கவிதை தான். கடைசியில் இயேசு வருகை பற்றி முடிக்கிறார். அப்ப கேட்டாங்களாம், இரவா காவியம்னு ஒன்று சொன்னீங்களே, எழுதுறதா, எப்போ எழுத போறீங்கன்னு. அவர் சொன்னாராம், நான் எழுதிட்டேன், நான் எழுதின இந்த இயேசு காவியம் தான் இரவா காவியம். இப்ப கூட நீங்க எங்கன்னா போய் வாங்கலாம், கிறிஸ்தவ புஸ்தக நிலையத்தில் கூட அது இருக்குது. புறஜாதி மக்கள் எவ்வளவு பேரு, புறஜாதி மக்கள் இயேசு கிறிஸ்துவ பற்றி துதிச்சிருக்கிறாங்க, பாட்டு பாடி இருக்கிறாங்க, நம்புறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகம் ஃபுல்லா இயேசு பற்றி நற்செய்தி அறிவிக்கப்படணும். யாரை கொண்டோம் அவர் இந்த காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோஸ்ட் ஹை, வேறு யாருமே கிடையாது. ஆல்மைட்டி காட், சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பாதர எதை விட்டாரு, எல்லாத்துக்கும் அவர்கிட்ட பாட்டு இருக்குது. எந்த ஒரு காரியத்தை யோசிங்க, அவர்கிட்ட பாட்டு இருக்குது. எழுதிட்டாரு, பாடிட்டார். நீ நம்ம தான் செலக்ஷன் பண்ணி அந்தந்த நேரத்துக்கு பாடணும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நமக்கு ஆதாரம் இருக்க, பாதுகாப்பு இருக்க, அற்புதங்களை செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேலரா இருக்கிறார். எதுக்காக நம்ம புறஜாதி மக்களை போல, இயேசுவை அறியாத மக்களை போல நம்ம சென்டிமெண்ட், சென்டிமெண்ட்னா நல்ல சென்டிமெண்ட் இருக்குது, மூட நம்பிக்கையை பின்பற்றாதீர்கள். மூட நம்பிக்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மூட நம்பிக்கை. பழைய ஏற்பாடு படிச்சிருக்கிறீங்களா? நாள் பார்க்கிறவனும் சகுனம் பார்க்கிறவனும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், கோல் சொல்லுகிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். எல்லா நாளையும் ஆண்டவர் நமக்கு நல்ல நாளாகவே படைத்திருக்கிறார். நானும் பார்க்கிறேன் நிறைய இடத்துல கிறிஸ்தவங்க கூட புதன்கிழமை தான் கல்யாணம். அந்த இன்விடேஷன் பார்த்தாவே ஒன்று புதன் அல்லது வெள்ளி. அது என்ன மற்ற நாள் என்ன பாவம் பண்ணது? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சுதான். நான் இது வரைக்கும் ஒரு பத்திரிக்கை கூட கிறிஸ்தவ பத்திரிக்கை நான் பார்த்தது. நான் வேணுமுனுக்கே செவ்வாய்க்கிழமை தான் வச்சேன். வேணுமுனுக்க ராவு காலம் யமகண்டம் சொல்றாங்களே, அப்பதான் வச்சேன். காலையிலேயே மத்தியானத்துக்குள்ள முடிச்சுட்டேன். ஏன்னா அப்பதான் ராவு காலம். அதுக்காகவே மூட நம்பிக்கையை தகர்த்தெறியணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பக்தி நம்மளை காப்பாத்தாதா? நம்ம செய்கிற ஜபம் நம்மளை காப்பாத்தாதா? நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்குறீங்களே காணிக்க தசம்பாகம், அதை பார்க்கிற கர்த்தர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? உங்க பரிசுத்தம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதா? அப்படியெல்லாம் யோசிக்கணும். புறஜாதிய மக்களுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள். உன்னதமானவரின் மறைவில் நீ இருக்கிறது உண்மையானால் தேவ தூதர்களை உங்களுக்கு அனுப்பி பாதுகாப்பார். யோசித்து பார். அவங்க சொல்றத பார்த்தா நல்லா தான் தெரியுது. உங்களை சர்ச்சுக்கு வராத பண்றதுக்குன்னே உங்க சொந்தக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் வச்சு நோட்டீஸை போட்டுருவாங்க. அதில் உங்க பேரை கூட போட்டிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? சர்ச்சுக்கு நீங்க வரக்கூடாது. இடுமுக்குனால நீங்க உண்மையாவே போவாது. நான் மறுநாள் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்றேங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். இதனால சில சொந்தக்காரு என்ன கோபப்பட்டது உண்டு. போய்க்கோ, என் மேல தப்பு இல்லை. நான் ஊழியக்காரன், சண்டே எங்கனாலும் நான் பிரசங்கம் பண்றவன்.
எங்கேயுமே அழைப்பு வரலையா, அக்கம் பக்கம் கிராம சபைக்கு நானே போயிடுவேன். போய் பின்னாடி உக்காந்து இருப்பேன். ஐயா பவுலையா வந்துட்டார், நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவர் இப்பொழுது நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பேசுவேன். அப்படிதான் எங்களுக்கு சுவிசேஷகர்களுக்கு, அப்படிதான் போதகர்களுக்கு. எங்கே சுத்தனாலும் மற்ற நாளில் ஞாயிற்றுக்கிழமை அவங்க எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கு. மேய்ப்பர் ஆடுகளை பாதுகாக்கிற காரியம். எங்களை விட மேய்ப்பர்களுக்கு தான் ஆத்ம பாரம். அவங்களுக்கு சபையின் பொறுப்பு ரொம்ப உண்டு. போக முடியுமா? என்ன தான் சொந்தக்காராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போக முடியுமா? முடியாது. அடுத்த நாள் போகலாம். நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன், சரி ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, சாயந்தரம் வைங்க. பவுல் பிரதரை சர்ச்சுக்கு போகாத தடுக்கிறதுக்குன்னே சில சொந்தக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வைப்பாங்க. பிசாசை அவங்களே இல்லை, அவங்க மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பின்னாடி நின்று கிரியை செய்கிற பிசாசை நம்ம எதிர்க்கணும். போக மாட்டோம். நானும் சரி, என் மனைவி சரி, என் பிள்ளைகளும் சரி. சர்ச்சை முடிச்சுட்டு சாயந்தரம் ஒன்றா கூட வரோம், நீங்கள் சாயந்தரம் வைங்க. இல்லைன்னா நாங்களே வந்து தீர்ப்பாட்டாக பார்த்துக்குறோம். பார்த்து மொய் எழுதிட்டு ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். ஐயா கல்யாணத்தில் இருந்தால் தானே ஐயா சாப்பாடு, தேவையில்லை, நாங்கள் மொய் எழுதிட்டு போயினேக்கிறோம். அப்படி தான் சொல்லுவோம். இங்கே தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் உங்களை பார்த்து. அல்லேலூயா. எங்கள் அக்கா கூப்பிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? நல்ல விசுவாசி, பரிசுத்தாவி பெற்றவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறேன். எங்கள் அக்கா காவடி அடக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணிக்கினாங்களாம், காவடி அடக்கிறாங்களாம். அவங்க காவடி அடக்கிறதுக்கு இவங்கள கூப்பிட்றாங்க. அவங்க எடுக்கிற காவடிக்கு நம்ம எதுக்கு போனோம்? என்னன்னா உங்களை சர்ச்சுக்கு போகாத பண்ணணும். அதான் அதில் ஒரு திருப்தி அவங்களுக்கு. அப்பா சர்ச்சுக்கு போகாத வந்துட்டாங்க எங்கள் தங்கச்சி, இல்லை எங்கள் அக்கா, எங்கள் மாமா. அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறது? அவங்க காவடி எடுத்துக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு சில பிரான்ச் எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போவாங்க. அதுக்கு நம்ம வழி அனுப்புறதுக்கு வரணுமா? தேவையில்லம்மா, முடியாது. நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அப்படி பார்க்கணுன்னா நான் ஏசு அப்பா பிள்ளை, நீ இன்னும் ஏசுக்கிட்ட வரல. இயேசுவை துதிக்கணும், இயேசுவை வணங்கணும் நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதெல்லாம் மீறி என்ன நீ அதுக்கு கூப்பிட்றன்னா அப்போ எவ்வளோ துணிச்சல் பார். இந்து நண்பர்களே நமக்காக விக்கிரகத்துக்கு படைக்காம சில மெட்டீரியல்ஸை வச்சிருந்து கொடுக்குறாங்க. ஐயா நாங்கள் இந்த படைக்கலை, விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சு நாங்கள் இதை படைக்கலை, உங்களுக்குன்னு நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டோம், தயவு செய்து வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மதிக்கிறாங்க பாருங்க. அவங்க வாங்கிக்கிறது நான், ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை தான். அப்போ தான் நம்ம கிறிஸ்மஸுக்கு அவங்களுக்கு எதனா கொடுக்க முடியும். ஏழைப்பட்டவங்களாக இருந்தால் ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம், நல்லா கேக்கு ஸ்வீட்டு கொடுக்கலாம், பழ வகைகள் வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அருவருக்கிற ஒன்று விக்கிரக ஆராதனை. அதோட ஒத்து போகாத. உன் தேவனாகிய கர்த்தர் நீ விக்கிரகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க, என்னாகமம் 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதனால ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னா, உங்களுக்குள்ள ஒரு தைரியம், அந்த வசனம் தான் நம்மளுக்கு தைரியம். அதை நம்பி போகக்கூடாது, அதை வந்து பயப்படக்கூடாது. என் முன்னாடி 1500 பேர் உட்காந்து மந்திரம் பண்ணட்டும், நான் இப்படி நின்று பேசின்னு தான் இருப்பேன். அதெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஒரு தடவை சபரிமலைக்கு போயிருந்தோம். அங்கே ஏன் நீங்கள் போனீங்கன்னு கேட்குறீங்களா? ஊழியம் செய்கிறதுக்கு தான். ஒரு எஸ்டேட்டில் 2 நாள் அங்கேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க கடைசி மொத்தம் 15 நாள், கடைசி 2 நாள் சபரிமலை. அது ஒரு எஸ்டேட்டு. அந்த முக்கியமான இடத்துக்கு நேர் எதிர்க்க பந்தல் போட்டு எங்களை கூப்பிட்டு பயன்படுத்துகிறாங்க. முறைப்படி அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கி மேடை போட்டு பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் வழக்கம் போல் முதல் நாள் இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், 2வது நாள் இயேசு உயிர் தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார், இதை பற்றி பேசி முடிக்கிறேன். 2வது நாள் எல்லாம் ஜபம் பண்ணி முடிச்சு அனுப்பிட்ட பிறகு 2 பேர் பாட்ட சாட்டமாக மூஞ்சில மேசை இல்லை, மேசைக்குள்ள மூஞ்சி இருக்குது, அப்படி வச்சுன்னு வராங்க. ஐயா எங்களுக்காக கூட இயேசு கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்குது. என்ன நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா நாங்க இத்தனை வருஷமா மந்திரம் தொழில் எங்களுது, நேற்று நீங்க வந்ததை கேள்விப்பட்டு இன்னைக்கு அவர் பேசாத பண்ணிடணும், ஏதாவது வேற தாறுமாறாக பேசணும், இல்லை பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே வார்த்தை சரியாக வரக்கூடாது, மயங்கி விழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி
சில அசுத்த ஆவிகளை நாங்கள் அவங்க அப்பப்போ இந்த அதுக்குன்னு சில அசுத்த ஆவிகளை அவங்க கொண்டாடுவாங்க. அவங்களுடைய அந்த சக்தி, மந்திர சக்தியில் அதை வச்சு ஜனங்களெல்லாம் இப்போ அவங்க பிரச்சாரத்தை கேட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்கள் மந்திர சக்தியை வச்சு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது உங்களை ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் வழக்கம் போல் பேசிக்கிட்டு இருந்தீங்க, வழக்கம் போல் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டுங்க எல்லாரையும். அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம், நம்ம மந்திர சக்தி, நம்ம கும்பிடுற, நம்ம ஹேண்டில் பண்ணுற இந்த குட்டி சாத்தானை விட இவர் பிரசங்கம் பண்ணுற இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் அப்படின்னு நாங்கள் நம்பிட்டோம். அதனால் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு முட்டி போட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு. இனிமே இந்த ஏழை எளிய மக்களை ஏமாத்துகிற வேலை, இந்த மந்திர சக்தினால குடும்பங்களை கெடுக்கிற வேலை, இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒரு உருப்படியாக நல்ல ஒரு வேலையை செஞ்சு நாங்கள் வயிற்று பிழைப்புக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் ஏசப்பாவை துதிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். ஐயா, அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டோம். ஏசப்பா கிட்ட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துட்டோம் ஐயா. எங்களுக்கு அந்த மந்திர சக்தியே வேண்டாம். அது எப்போ ஓடி போச்சுயா? ஏசு முன்னாடி அந்த மந்திரம் தோத்து போயிடுச்சு. நீங்கள் தான் கரெக்டாக உங்கள் பாட்டுன்னு பேசுகிறீங்களே, ஏசு வரப்போகிறாரு, ஏசு வரப்போகிறாரு. அது வரைக்கும் நாங்கள் கேட்டோமே, அந்த அந்த காரியத்தை எதிர்க்க எங்கள் மந்திர சக்தி அங்கே வேலை செய்யலை. அப்படிங்களா? சரி, ஜெபம் பண்ணலான்னு முட்டி போட்டாங்க. ஜெபம் பண்ணி அனுப்பிட்டோம். நிறைய பேர் இங்கே வந்த பிறகு ஒரு மனசுக்கு நிம்மதியாகுது. ஏன்டா அங்கே போனோம், நம்ம இப்படியே வீட்டுக்கு போகலாண்டா போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? எந்த மந்திர சக்தியும், எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த விதமான மாயா ஜாலமோ அசுத்தாவின் கிரியைகளும் உங்களை ஒரு காலம் ஒன்றுமே செய்யாது. அவைகள் தோற்கடிக்கப்பட்டு ஓடி போய்விடும். பயப்படாதே, உனக்குள்ளே இருக்கிற வேத வசனம் உன்னை காப்பாற்றும். வேத வசனம் அதுதான் ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. அதுதான் சொல்றது, வசனத்தை படி, வசனத்தை மனப்பாடம் பண்ணு, அதை ஸ்தோத்திரம் பண்ணி வசனத்தை மனசுல வெயி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான், பாக்கியவதி. சும்மா இருக்கக்கூடாது. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசினி சுகவாசி. அந்த காலத்துல சத்திய வசனம் பாட்டு போடுவாங்க. ரேடியோ தான் இப்ப எல்லாம் போச்சு. ரேடியோ போச்சு, செல்போனை வந்தாலும் வந்துச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் உங்க இதுல போன்ல வந்துச்சு. எங்க வீட்டுல டிவியே இல்லைன்னு வாங்க, டிவி தான் உங்க பாக்கெட்டுக்குள்ள வந்துருச்சு. உடனே நான் வீட்டுல இருந்தான்னா எல்லாம் கட்டினா யோசித்து பாருங்க. செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன். கர்த்தருடைய ஆளுகை உள்ளத்துல இருந்தா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கே தெரியும் எந்த ரேஞ்சில் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது. How I am living in holy life. புறஜாதி மக்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. அவங்க என்னென்னவோ சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. இயேசுவை காட்டிலும் உயர்ந்தது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை அக்னி சூழலில் இருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொருசிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது. என்ன தைரியமா பேசுறாங்க பாருங்க. எங்களை கர்த்தர் காப்பாற்றாமல் போனாலும் ஏன் சொன்னாங்க? பரலோகம் போயிடுவோம். மரணம் ஒரு விதிவிலக்கு அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு பயமுறுத்தும் காரியம் அல்ல. என்னைக்கு நம்ம மரித்தாலும் கர்த்தரோடு இருப்போம். அதான் நம்பிக்கை, விசுவாசம். அப்படி இருக்கிறப்ப மரணத்திற்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உயிர் கொடுத்துருக்கிறாரு, அதனால வாழணும், கர்த்தருக்காக வாழணும். ஏதாவது கர்த்தர் நம்ம சர்ச்சு ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு கடைசி பக்கத்தில் நம்ம சர்ச்சு சீல் போட்டு ஒரு நாளைக்கோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ 10 கைப்பிரதி கொடுங்க. அது ஒரு சாதாரண சிம்பிள் விசுவாசிகள் செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஊழியம். அதுல பெரிய காரியம் நடக்குது. கைப்பிரதி ஊழியத்தின் மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? இந்த வருஷம் செய்யுங்க, ஆத்துமாக்கள் வருவார்கள். லேவியராகமம் 19:31. அஞ்சனம் குறி சொல்லுகிறவர்கள் இதனால் தீட்டுப்பட வேண்டாம். லேவியராகம் 20:27. அஞ்சனம் பார்க்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். லேவியராகம் 20:6. அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் புறம்பே இருப்பார்கள்.
வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள் புறம்பே இருப்பார்கள், நரகத்தில் இருப்பார்கள். அதை யோசிக்கணும். அப்போ தேவதூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார் என்றால் தேவதூதர்களின் பணி என்ன? இதை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். தேவதூதர்களின் வேலை என்ன? மனிதர்களுக்கு தெய்வீக செய்தியை கொண்டு வருகிறது தேவதூதர்கள். அல்லையா சொல்லுங்க. இங்கதான் பைபிள் ஸ்டடி தகவல். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற காரியத்தை அப்படியே வந்து சொல்லிட்டு போயினே இருப்பான். நம்ம சொல்றது அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ தெரியாது. மகளே மரியாளே பயப்படாதே, உன்னிடத்தில் உற்பத்தி ஆகுது பரிசுத்த ஆவினாலே உனக்கு கர்த்தர் கொடுப்பார், பரிசுத்த ஆவினாலே ஒரு குழந்தை. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியாத கன்னிகையா இருக்கிறேனே, கேட்க வேண்டிய கேள்வி தானே. அதனால கோச்சிக்கல, பதில் சொல்றார். பரிசுத்த ஆவினாலே உற்பவித்து பிறப்பார். டவுட் கிளியர். இப்போ யோசேப்புக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா நாளுக்கு நாள் மரியாமாவுடைய வயிறு அதிகமாகிட்டே போகுது, குழந்தை வளருது. இயேசு எம்பெருமான் உலக ரட்சகர். யாருமா சொல்லு? அதெல்லாம் இல்லை, நம்ம கற்பனை தான். இதற்கு காரணம் யாரு சொல்லு? நான் உன்னை அவங்ககிட்ட கட்டி வைக்கிறேன். பாவம் பாருங்க எவ்வளோ நீதிமான். நான் தான் நீதிமான். யோசேப்பை பற்றி என்ன எழுதப்படுகிறது? நீதிமானா இருக்கிறதுனால ரகசியமாய் மானத்தை வாங்காம அசிங்கப்படுத்தாம நற்சாட்சி நல்ல பேர் உண்டாக்கணும்னு அவர் கேட்குறார். அந்த அம்மா எப்படி இருக்கும்? என்னை நம்புங்க, தேவதூதன் வந்து என்கிட்ட பேசினார், இப்படி உலக ரட்சகர் இயேசு என் வயிற்றுல உருவாகி இருக்கிறார். அப்படியா? ராத்திரில ரொம்ப களைப்போடு ஒரு சந்தேகத்தோடு அவர் படுக்கைக்கு போறார். மரியாளிடத்தில் பேசின அதே தேவதூதன் யோசேப்பு கிட்ட பேசிவிட்டார். இப்போ டவுட் கிளியர். யோசேப்பே, உன் மனைவி ஆகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது. அவள் வயிற்றிலே வளருவது பரிசுத்த குழந்தை. இயேசு எம்பெருமான் பிறக்க போகிறார். அது பரிசுத்த ஆவினாலே உற்பவித்து பிறக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணம் படிச்சிருக்கிறாங்கல்ல, ஏற்கனவே பக்திமான்கள் தானே. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிச்சதுனால யோசேப்புக்குள்ள அந்த வசனமோ தேவதூதன் சொன்னதோ அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி தள்ளி விடாமல். எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரை. டேய், இன்னும் கல்யாணமே பண்ணல, அவள் வயிற்றுல குழந்தை வளர்ந்து எப்படி அவளை கூப்பிட்டுக்கிட்டோம் சுத்துற ஊரெல்லாம்? ரகசியம் எங்களுக்கு தானே தெரியும், நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியாகிய மரியாளை ஆண்டவரே சொல்லிட்டார். மனைவியாகிய மரியாளை பராமரித்தார். அந்த குழந்தை பிறக்க வரை சேராதிருந்தார். அதற்கு பிறகு அவர்கள் குடும்பமாக வாழ்ந்ததாக, அதற்கு பிறகு 4 சகோதரர்கள், இயேசுக்கு பிறகு ஒரு பெண்மணி பிறந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரனும் சகோதரி நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா கேட்குறாங்க பாருங்க. இப்போ பைபிளில் கடைசியில் படிச்சிங்கன்னா யூதா எழுதின பொதுவான நிருபம் இயேசுவின் தம்பி எழுதுனது, சகோதரர், இளைய சகோதரர். இயேசு தான் மூத்த குமார். அடுத்து யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் இயேசுவின் சகோதரர், சொந்த தம்பிங்க. 4 பேர்ல 2 பேர் எல்லாத்தையும் தூக்கி விசிறி போட்டு இயேசுனார் கூடவே வந்துட்டாங்க. அண்ணனுக்கு அண்ணன், ரட்சகருக்கு ரட்சகர், தேவகுமாரன் இயேசு எனக்கு தேவை, அவருடைய ஊழியத்தை நான் கூட செய்யறேன்னு வந்துட்டான். கடைசியா ஒரு தங்கச்சி பிறந்ததா சரித்திரம். இவன் சகோதரியும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவான்றாங்க. அதுதான் ஒரு ஆதாரம். இயேசு கிறிஸ்து தங்கச்சி எவ்வளோ கடைசியா பிறந்துச்சு பாருங்க. அதுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாராம். பைபிள்ல இல்லை, சரித்திரம் சொல்லுது. குடும்பத்தில் பொறுப்பா இருந்திருக்கிறார், அப்பா அம்மாவுக்கு சேவை செய்திருக்கிறார். 30 வயசு வரைக்கும் அடங்கி பெற்றோருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதம் செய்தாராம், அது பைபிள்ல எழுதப்படல. நம்ம கூட காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்தார், அதான் முதல் அற்புதம்ன்றோம் இல்லையா? கொஞ்சம் நல்லா மைனூட்டா படிங்க. தம் முதலாவது அற்புதத்தை காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கி முதல் அற்புதத்தை தன் சீடர்களுக்கு முன்பாக செய்து காட்டினார். இதனால் சீடர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஸ்பெஷலா அந்த வசனம் இருக்குது பாருங்க. அப்படின்னா தம் சீடர்களுக்கு முன்பாக செய்த முதல் அற்புதம். அப்ப அதுக்கு முன்னாடி செய்தாரா? செய்தார். சொல்லட்டுமா? பவுல் பிரதர் வந்ததுனால உங்களுக்கு ஒரு கிளிக்கு. சீடர்களே ஒன்றும் ஒன்னா சேரல, அவர் செலக்ஷன் பண்ணல. பேதுருவே உன் படகை கொஞ்ச நேரம் கொடுப்பாயான்னு கேட்டார, கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாரு.
அவர் மீன் பிடிக்கிறவர். பேதுருடைய தொழில் என்ன? மீன் பிடிப்பது. அவருக்கு சகல சாஸ்திரமும் தெரியும். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீனை பிடின்றார். போதகரே, ராத்திரியெல்லாம் பாடுபட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த ரகசியம். இரவுல தான் மீன்கள் வந்து வலையில மாட்டோம். பகலில் சூரிய வெளிச்சம் நல்லா படுறதுனால மீன்கள் அந்த வலையை பார்த்துட்டு வராது. இதுதான் அவருடைய ஐதீகம். இயேசு சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி மீனை போடு, வலைய போடு ஆழத்துலன்னார். நீ சொல்லுகிறபடியே செய்கிறேன் போதகரேன்னு போட்டார். வலை கிழியத்தக்கதாக. சொல்லுங்க, அது அற்புதம் தானே? அது அற்புதமா இல்லையா? இது நடந்தது கானாவூர் கல்யாணத்துக்கு முன்னாடியே. கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினது சீடர்களுக்கு முன்பாக செய்த முதல் அற்புதம். அப்படி கொண்டாடணும். நம்ம ஒன்றும் வேத வசனத்தை புரட்டலை. யாருமே இல்லாத நேரத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் மட்டும் அங்கே இருக்கிற நேரத்தில் செய்த அற்புதம். அவர் கூப்பிடுறாரு, பார்த்தீங்களா? பேதுரு கூப்பிடுறாரு, பாருங்க, யாக்கோபு ஓடி வாருங்கள், உதவி செய்யுங்கள். என்ன, ஒரே ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ மீனை ஒரே வலையில தூக்கி இழுக்க முடியாது. அப்புறம் இயேசுநாதரே அங்கே ஹெல்ப் பண்றாரு, கூட இருந்து ஹெல்ப் பண்ணி தூக்கி இழுக்கிறாரு வலையை. அதுதான் முதல் அற்புதம்னு நான் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். அதுக்கு கானாவூர் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் சில நடந்திருக்கலாம். அது நீ கண்டுபிடிங்க. இது நான் கண்டுபிடிச்சேன். அப்போ அற்புதங்கள் எந்த நேரத்திலையும் நடக்கலாம் நம்ம வாழ்க்கையில். அல்ல சொல்லுங்க. பாருங்களேன், தனி நபரை தீங்கிலிருந்து பாதுகாத்தல், பராமரித்தல், தேவ தூதர்களுடைய வேலையை பற்றி சொல்றேன். நம்ம இயேசுவோடு கூட இருக்கிறது உண்மையானா எவ்வளோ பொறுப்பா தேவ தூதர்கள் நமக்காக ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு உதவி செய்யறாங்க. ஒன்று, மனிதர்களுக்கு தெய்வீக செய்தியை வழங்குதல். 2, தனி நபரை தீங்கிலிருந்து பாதுகாத்தல், பராமரித்தல். தனி நபரை வழிகாட்டுதல். சாஸ்திரிகள் வந்தாங்க, அவங்க திரும்பி போறப்ப வேற வழியா போக சொல்லிட்டாங்க. இந்த வந்த வழியா போனா ஆபத்து தூதன்னு சொல்றாரு. 4, கர்த்தரை துதிக்க வைப்பது. நம்ம மட்டும் இல்ல, அவர்கள் அப்படியே பயபக்தியோடு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கிறாங்க. தேவதூதர்களுடைய வேலையே என்ன? பரலோகத்தில் ஓயாமல் கர்த்தரை துதிப்பது. பல்வேறு வழிகளில் உதவுதல். தேவதூதர்கள் நமக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்கிறார்கள், ஏவுவார்கள். பூமியிலே நமக்கு அம்பாசிடர் மாதிரி வச்சிருக்கிறார். ஆறுதல், ஆதரவு வழங்குதல். நமக்கு ஆறுதல், ஆதரவு. நம்ம பின்னாடி தேவதூதன் நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம பார்க்க முடியாது. ஒரு இன்ப உணர்வு ஆண்டவர் நமக்குள்ள கொடுப்பார். அது நீங்கள் உணர்ந்தாதான் தெரியும். சம்பந்தமே இருக்காது. பஜாருக்கு போயிட்டு ஏதோ காய்கறி வாங்கி வீட்டுக்கு போயின்னு இருப்பீங்க. திடீர்னு ஒரு இன்ப உணர்வு, ஒரு மகிழ்ச்சியா இதயத்தில் ஒரு எண்ணம் வரும். அது தேவதூதர்களை கொண்டு ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் செய்கிறார். அப்போ பாருங்க, நம்ம வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியாதபடி ஆண்டவரே நினச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வீட்டுக்கு போய் சேரலாம். 7, ஆண்டவரின் தீர்ப்பையும் கட்டளைகளையும் நிறைவேற்றுவது தேவதூதருடைய வேலை. சில தேவதூதர்களுக்கு சொல்லிட்டு வரணும், சில தேவதூதர்களுக்கு சொல்லவே கூடாது. அவங்க வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. சங்காரம் பண்ணிட்டு வா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த மீதியானியர் வந்து கலாட்டா பண்ணிருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டு வான்னு அனுப்பினார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு அவங்க பேசல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ சங்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். தூதர்களை காற்றுகளாக, ஊழியர்களை அக்னி ஜுவாலையாக பயன்படுத்துகிறார். விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்ய வைத்தல், விசுவாசிகளை ஊக்கப்படுத்துதல். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உதவியாளர்களாக, ஆன்மீக மனிதர்களாக தேவதூதர்கள் வாழ்கிறார்கள். தேவன் விருப்பத்தை நிறைவேற்ற மனிதர்களுக்கு உதவி வழங்க சேவை செய்கிறார்கள். தேவதூதர்கள் நமக்கு சேவை செய்கிறார்கள். அதனால அவங்கள கும்பிடக்கூடாது. தப்பி தவறி பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, தேவதூதனா என்னப்பா சவிக்குமான்னு கேட்கலாம். அவங்க தான் நம்மளை அப்படி வணக்கமாக கும்பிட்டு, நம்ம உன்னுடைய தேவதூதன் நான் தான், உனக்கு ஏசப்பா அனுப்பின தேவதூதன்ற மாதிரி அவங்க பேசுறதுக்கு ஆண்டவர் சக்தி கொடுத்து அவங்க பேசிட்டு போவாங்க. இல்லைன்னா சைகளை சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்களில் சில காரியங்கள். இதே அனுபவம் தான் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்தில் ஆண்டவர் பாதுகாப்பை தருகிறார். யோசித்து பாருங்க, இப்படியாப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்க நம்ம ஏன் மற்ற காரியங்களுக்கு உடன்படணும்? நாள் நேரம் பார்க்காதே, அமாவாசை எல்லாம் பார்க்காத. அமாவாசை அது நாள் மாற்றம். இரவு நேரத்தில், அமாவாசை நேரத்தில் பிசாசு வந்து எதை செய்கிறான்,
எல்லா நேரத்திலும் பிசாசு கிரியை செய்வான். எல்லா நேரத்திலும் நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று. அன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. அன்னைக்கு தான் பிசாசு வர்றான். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கிறீங்களா, அங்கே பசங்களுக்கு எனக்கு இன்விடேஷன் அனுப்புங்க, நான் ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன். சனிக்கிழமை கல்யாணம் வைக்கிறீங்களா, இன்விடேஷன் அனுப்புங்க, ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்புகிறேன். எல்லா கிழமைக்கும் வாயே கிடையாது, செவ்வாய்க்குனாலும் வாய் இருக்குது. செவ்வாய், அதுவும் சிவந்த வாய். செவ்வாய்னா என்ன அர்த்தம்? அந்த வாய் தந்தா ரோஸ் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த செவ்வாய்க்குனாலும் வாய் இருக்குது, பேசும். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சனிக்கிழமை அது சனினா, அது பேச்சு அப்படி, பேச்சு அப்படி, அவ்வளோதான். இந்தியில் செவ்வாய்க்கிழமைக்கு அவங்க ஒரு ஆசீர்வாதமான பேர் வச்சிருக்கிறாங்க, மங்களவாரம். நம்ம செவ்வாய்க்கிழமைன்றோமே, அதைத்தான் இந்தியில் மங்களவாரம்ன்றான். அப்போ அவன் இந்தியில் அதை செவ்வாய்க்கிழமையை ஆசீர்வாதமான நாளாக எடுக்கிறாங்க. அதெல்லாம் பாஸ்டர் சர்ச்சில் விளம்பரம் எதனா சொல்கிறப்ப அது சொல்லுவார். நான் கேட்டேன், மங்களவாரம் நீங்களா? அதுன்னா தமிழ் செவ்வாய்க்கிழமைன்றார். அப்போ எந்த நேரமும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார். எல்லா நாட்களையும் உண்டாக்கினவர் ஆண்டவர் தான். ஒரு நாளும் கெட்ட நாளே கிடையாது. நீங்க பாவம் செய்றீங்களே, அதுதான் உங்களுக்கு கெட்ட நாள். நாளில் பழுதுபடாது. இவ்வளோ வருஷம் பரிசுத்தமா வாழ்ந்துட்டோம் நாங்கய்யா, எப்படியோ ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்தமா வாழ்ந்துட்டோம். அப்படியே பிக்கப் பண்ணு, வழுவி போகாதே, பின்மாற்றம் அடையாதே, ஆண்டவரை தூஷிக்காதே, பரிசோதிக்காதே. அற்புதம் நடக்கிறதோ இல்லையோ, இயேசு இல்லை என்று சொல்லாதே. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்றதுனால இயேசுவை நான் மறுதளிக்க முடியுமா? இல்ல, என் உயிரே போனாலும் இயேசுதான்யா, இயேசுதான் என் உலக ரட்சகர். உயிர் பார்த்துன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா? ஆண்டவர் என்ன எடுத்துக்கொண்டார், அங்க போய் நான் சந்தோஷமா இருக்க போறேன். உலகத்துல பாடுபட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டது போதும், மகனே நீ வா, நான் உன்னை அங்க சந்தோஷமா வச்சிருக்கிறேன் ஆண்டவரே கூப்பிடுறாரு. பூமியில இழந்த அந்த ஏதேன் தோட்டத்தை நம்ம பரலோகத்தில் பார்ப்போம். அல்லேலூயா. இதை விட இன்னும் அருமையா, அதை பற்றி உலகம் சொல்ல நேரம் இல்லை. நான் இயேசு வருகை, பரலோகம், நரகம், நியாய தீர்ப்பு, குடும்ப ஆசீர்வாதம், இந்த கோஸ்ட் ஆவிகள், அது இதெல்லாம் ஸ்பெஷலாக பேசுவேன். நற்செய்தி கூட்டம் ஓப்பனர் மீட்டிங் வச்சா நரகத்தை பற்றி அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன், புறஜாதி மக்களுக்கு ஏற்ற மாதிரி. அதே சப்ஜெக்டை நரகத்தை பற்றி சபையில் போதனையாக கொடுப்பேன். அப்படியேதான் பரலோகத்தை பற்றி சபைக்கு ஏற்றபடி, அதே மோட்சத்தை பற்றி அங்கே ஓப்பனர் மீட்டிங் பொதுமக்கள் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பரலோகம் அந்த மாதிரி சொல்லாம மோட்சம், ஸ்ரீ வைகுண்டம், கைலாசம். அப்போ இந்துக்கள் எல்லாம் வருவாங்க, டேய் என்னமோ சொல்றாரு வாங்கடா. அப்படி அங்கே போகணும்னா இயேசு எம்பெருமான் தான் வழி, வேற வழியே கிடையாது. அப்படி சொல்லுவேன். சுவிசேஷத்தை சிறப்பாக செய்த மகனே பாராட்டுக்கள், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதுக்காக தான் நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம். மகனே உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ பாடுபாடு. எங்களுக்கு ஒன்றும் வேற ஒன்றும் வேணாம். பரலோகத்தில் எனக்கு எவ்வளோ ஜீவகிரீடம் கொடுக்குறாரோ அவ்வளோ நான் உங்களுக்கே கூட கொடுத்துட்றேன். நம்மளுக்கு என்ன ஆசை வரணும்? பரலோகத்துக்கு நம்ம போய் உள்ள சேர்ந்துடணும். நம் கிரியைகளுக்கு அவர் பலன் வைத்திருக்கிறார். வேண்டான்னு சொன்னா கூட முடியாது, இது உனக்கு தான் சொல்லுவேன். யாரும் அதை பறிக்கவே முடியாது. உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியின் கிரீடம், வாடாத கிரீடம், அந்த ஜீவ கிரீடம் உங்களுக்கு தான். அதுக்குரிய தகுதி உங்களுக்குள் இருப்பது தான் உலகத்தில். சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். போதகர் சொன்ன நேரம் சரியாக முடிகிறது. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். நான் ஒட்டா 6 மணி வரைக்கும் நான் பேசினே இருப்பேன். காலையில் 6 மணி இல்லை, நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட பேசிக்கிட்டே இருப்பேன். சாப்பிடாம பேசுவேன், தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன். இருப்பீங்களா? நைஸாக ஒருத்தராக எழுந்து 10 மணிக்குள்ளே போயிட மாட்டீங்களா? அதனால் என் மரியாதையை நான் காப்பாற்றிக்கிறேன். ரெண்டாவது, எங்கே போனாலும் பாஸ்டருக்கு நான் கீழ்ப்படிவேன். அவர் என் காதில் ஓதி விட்டார் எப்போ முடிக்கணும்னு. அந்த நேரம் முடிந்து 3 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதனால் பக்தியாக 7 மணி இருக்கலாமா? ஒரு சிறு ஜெபம் பண்ணி, இசை வல்லுனர் இருக்கிறீங்களா? இசை வல்லுனர் ப்ளீஸ் கம் ஃபார்வேர்ட். போயிட்டாரா ஊருக்கு? கேஷியோ, இந்த பட்டப்பட்டியை சொக்கா போட்டுருந்தார பிரதர், எங்க பேர் தெரியாததுனால
நீங்க வாசிப்பீங்களா? வாங்க, சும்மா ஒரு ஹம்மிங் கொடுங்க. சும்மா லேசா, சும்மா தான், நான் துட்டு எதுவும் கொடுக்க மாட்டேன். வாங்க ஐயா, ஒரு ஹம்மிங் கொடுங்க, முடிஞ்ச. நோ ப்ராப்ளம். கர்த்தர் நம்மோடு பேசி பலப்படுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல சத்தமா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாட்டு. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். கைத்தட்டி. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே எல்லாம் சத்தமா கைதட்டி பாடுவோம். பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லா பலமா தட்டி வாய் திறந்து சத்தமா சத்தமா இன்னும் சத்தமா. வாய் வலிச்சாலும் பரவாயில்ல, கை வலிச்சாலும் பரவாயில்ல, கரங்களை தட்டி நல்லா வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணு. உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர, நான் உன்னை நிரப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்களை கர்த்தர் வல்லமையினாலே நிரப்புகிறார். பற்பல பாஷையினாலே நிரப்புகிறார். வல்லமையை தருகிறார். எழுப்பி பிரகாசிக்க வல்லமை தருகிறார். ஓ glory. அரசபரி தரகபா இரணியே மானிசி கமரோ அபுஷகபலா ரந்தரபி அஷாரி போரபுனியா. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடிமை இங்கே கொண்டு வந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அடிமை ஏற்றுக்கொண்ட தம்முடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம். இங்க வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை எல்லாருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் ஒரு சிறந்த பாதுகாப்பு, உன்னதமானவரின் மறைவிலே இவர்கள் தங்கி இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு தெய்வீக மன அமைதி, தெய்வீக பாதுகாப்பு இவர்கள் பின்னாடி நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் நடுங்கி ஓடுவார்களாக, சத்துருக்கள் பின்னிட்டு ஓடுவார்களாக, பிசாசுகள் பின்னிட்டு ஓடுவதாக. இயேசுவின் ரத்தத்தை அன்பு பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம் தெளிக்கிறோம் தெளிக்கிறோம். ஒவ்வொருவர் மீது வல்லமை இறங்கட்டும், குடும்பத்தில் இறங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், ஞானத்தை உணர்த்தும் ஆவியினாலே நிரப்பும் நிரப்பும். பலவீனமா இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது from head to feet, from head to feet you touch Lord, give good health Lord, keep in good health Lord. ஓ, உம்முடைய வல்லமை, சுகமாக்க வல்லமை ஒவ்வொருவருடைய உடம்பிலே இப்பொழுது இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. அன்பு பிள்ளைகளை அடிமையுடைய சீடனாக நின்று மனதார வாழ்த்தி, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி
ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அப்படியே செய்யும். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.